இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. புதுக்கோட்டை சீனிவாசன் சார், எப்படி இருக்கிறது அதிமுகவில் தொகுதி பங்கீட்டு நிலவரமெல்லாம்? நாளை பாஜக தரப்புலேருந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அதிமுக அழைப்பு விடுத்திருப்பதாக ஒரு செய்தி. 40 சீட் அவங்க கேட்குறாங்க அப்படிங்கிறதும் ஒரு தகவல். எப்படி இருக்க போகுது? இல்லை, அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், எதிர்க்கட்சி தலைவர் எல்லா கட்சிகளுக்கும் உரிய அங்கீகாரத்தையும் மரியாதையும் தருகின்ற ஒரு ஏற்பாட்டை தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கிறது. ஒரு தேசிய கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, மற்ற பிற கட்சிகள் எல்லோரும் இன்றைக்கு இணைந்திருக்கிற ஒரு வெற்றி கூட்டணி. இந்த கூட்டணியில நம்ம பார்க்க வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க. வேந்தர் தொலைக்காட்சி இந்த தலைப்பு எடுத்தது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு. என்னன்னா, ஒரு மாநில கட்சி, அந்த கட்சி முதல்வருடைய முகம், ஆட்சியை உருவாக்குகின்ற சக்தி, இதை அடிப்படையாக கொண்டதுதான் வரலாற்று பெருமை உள்ள அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிறப்பு. அப்ப தேசிய கட்சியாக இருந்தாலும் பிற கட்சிகளாக இருந்தாலும் ஒரு கூட்டணி என்று வருகிற பொழுது தோழமையோடு, துணையோடு, ஒரு இயக்கத்தோடு ஒன்றிணைந்து கூட்டணி தர்மத்தோடு செயல்பட்டால் மிகப்பெரிய வெற்றியை படைக்கலாம். இதுதான் சாத்வீகம், சத்தியம். கூட்டணி தர்மத்தோட பூடகமா ஒரு வார்த்தையை நடுவில் சொருகின மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் வருது. கூட்டணி தர்மம் என்கின்ற அடிப்படையில் என்ன வருகிறது அதுல? நீங்க நாங்க இத்தனை சீட்டு, நாங்க நீங்க பேச்சுவார்த்தை நடத்துங்க, நாங்களும் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், அந்த தர்மத்தின் அடிப்படையில நடந்துக்கலாங்கிற மாதிரியா? இல்ல, இலக்கு திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற இலக்கு நோக்கம், திமுகவை வீழ்த்த வேண்டும். அப்ப பயணம் எல்லா கட்சிகளுக்கும் ஒரே மாதிரியான எண்ணமும் செயலும் இருக்கணும். அதுதான் ஒரு மாநில கட்சி தீர்மானிக்கின்ற சக்தியாக, திமுகவை வீழ்த்துகின்ற சக்தியாக அண்ணா திமுக இன்றைக்கு மக்கள் பணியாற்றி கொண்டிருக்கிற இயக்கம். அந்த இயக்கத்துல ஒரு கூட்டணி கட்சிகள் நிதர்சனத்தையும் நியாயத்தையும் உணர்ந்து தொகுதி பங்கீடுகளுக்கு ஒத்து போகணுங்கிறதா நம்மளுடைய கருத்து. என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு சதவிகிதம் நானும் சரியா எடுத்திருக்கேன்ப்பா, 10% நானும் எடுத்திருக்கேன், 10% நானும் எடுத்திருக்கிறேன், ஆகவே எனக்கு கூடுதல் இலக்கு, அது நோக்கம் அல்ல. வெற்றியை இலக்காக கொண்டு ஒரு கட்சியினுடைய வாக்கு சதவிகிதம் அது தனியாக போட்டியிட்டு எந்தெந்த வாக்குகளை எந்தெந்த தொகுதியில அவங்க வாங்கி இருக்கிறாங்க, இதெல்லாம் கணக்கிட்டு தான் ஒரு கூட்டணிக்கான அந்த தொகுதிகளை ஒதுக்குவாங்க. அதிமுக ஒவ்வொரு கட்சிகளுடைய உரிய மரியாதையும் அந்த பிரதிநிதித்துவத்தையும் நிச்சயமா தரும். பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் எந்த கட்சியும் அதாவது அந்த வாக்கு சதவீதத்தை வீணாக்க விரும்பல. எல்லா தலைவர்களையும் ஒருங்கிணைத்து திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற லட்சியத்தோடு பயணிக்கின்ற இந்த கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். அந்த கட்சிகளுக்கான உரிய அங்கீகாரம் கிடைக்கும். சீனிவாசன் சார், இப்ப இடையில கூட திரு டிடிவி தினகரன் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, கூட்டணி அதிமுக கூட தான், தொகுதி பேரம் பேசுறதெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியோட பாஜகவோட அப்படின்னு சொல்லும்போது, இப்போ அமமுகவுக்கு ஒதுக்க வேண்டிய இடங்களையும் சேர்த்து பாஜகவுக்கு ஒதுக்க வேண்டிய சூழல் இருக்குதா? அப்படிதான் நான் பார்க்க வேண்டியிருக்கு. இல்ல, அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அது தலைமை, அதிமுக தமிழ்நாட்டினுடைய என்டிஏக்கு தலைமை தாங்குகிற சக்தி. அதோடு மட்டுமல்லாம தலைவர் பொதுச் செயலாளர் எடுக்கின்ற முடிவுக்கு எல்லா கூட்டணி கட்சிகளும் ஒத்து போவாங்க. தொண்டர்களுடைய உத்வேகத்திற்கும் உணர்ச்சிக்கும் சில பேர் சொல்லுவாங்க, அது எல்லா கட்சிகளும் வெற்றியை நோக்கி, பதவியை நோக்கி தான் பயணம் செய்யும், அதுக்காக தான் அவங்க அரசியல் கட்சியே வச்சிருக்கிறாங்க. ஆனா தீர்மானிப்பதும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எந்த கூட்டணி கட்சியினுடைய வலிமை எங்க இருக்குதுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க தொகுதிகளை ஒதுக்குவாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் பாத்தீங்கன்னா, திமுக காங்கிரஸ் சண்டை இன்னைக்கு எல்லாத்தையும் தாண்டி போயிருச்சு. நெறியாளர் குறிப்பிட்டீங்க, நீங்க துவக்கத்துல அதெல்லாம் சரியாயிருச்சு அப்படின்னு. இல்ல, அதாவது விஜய் பற்ற வைத்த நெருப்பு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்ற அந்த நெருப்பு இன்னைக்கு காங்கிரஸ் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு கொண்டு போயிட்டு இருக்குது. அது மாணிக் தாகூர், ஐயா மாணிக் தாகூரா இருக்கட்டும், பிற அரசியல் காங்கிரசினுடைய தலைவர்கள் எல்லாம் ஒவ்வொரு கருத்தை சொல்றாங்க. முதலமைச்சர் உங்க தகவலுக்காக ஒண்ணு சொல்றேன். நாளைக்கு பேச்சுவார்த்தைக்கு அவங்க அழைச்சிருக்காங்க, அறிவாலயத்துக்கு செல்ல போறாங்க. அதே மட்டும் இல்ல, திரு செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்லியிருக்காங்க, ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு திமுக உடைய துணையோட நாங்க அதுக்கு கோரிக்கை மனு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் 6 ராஜ்யசபா சீட்டு காலியாக போகுது. அதுக்கான விண்ணப்பம் எல்லாம் இன்னைக்கு கொடுக்கறதுக்கு தயாராயிட்டாங்க. அதுக்கான நாள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
அதுல திரு செல்வ பெருந்தகை சொன்னதுல இது ஒரு விஷயம் முக்கியத்துவம் வாய்ந்திருக்கு. இதை நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? இல்ல ஐயா, செல்வ பெருந்தகை சொல்ற கருத்தை யார் எடுத்துக்கிறா? அவங்கவுங்க தான் பேசுறாங்க. ஆனா என்டிஏ கூட்டணியை பொறுத்தவரையும் தீர்மானிக்கின்ற சக்தி அத அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் தான் எந்த கட்சிக்கு எங்கு வலிமை இருக்கிறதுங்கிறது நன்கு நாடி பார்த்து உணர்ந்து வெற்றியை நோக்குகின்ற பயணத்தை அதிமுக இன்றைக்கு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற ஒரே பாதையில ஒற்றை புள்ளியில பயணம் செய்யறாங்க. அந்த பயணத்துல இருக்கிற தோழமை கட்சிகள் உற்ற துணையோடு இருக்கிறாங்க. அது பாஜகவும் விதிவிலக்கல்ல, கூட்டணி இணைந்து கொண்டிருக்கிற மற்ற கட்சிகளும் விதிவிலக்கு இல்ல. திமுக ஆட்சியை விளக்குவதற்காக நீக்குவதற்காக இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும், தீய சக்தியை வீழ்த்த வேண்டும் என்ற ஒற்றை இலக்கு இந்த கூட்டணியுடைய உறுதிப்பாடு, நிலைப்பாடு. அதனால எங்களுக்குள்ள பிரச்சனைகளோ தொங்கிது பங்கீடுகள்ல ஏதாவது லாபம் அடையலாமான்னு எதிர்கோஷ்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்கிறத நான் பதிவு செய்யும். ஓகே, சொல்லுங்க சார். ஒரே ஒரு கருத்து. அதாவது என்டிஏ கூட்டணி அதாவது பாஜகவை பொறுத்தவரை ஒரு தேசிய கட்சி, பிற மாநிலங்களில் ஆட்சி செய்கின்ற கட்சி, அதுக்கு என்டிஏன்றதுதான் அதோடைய லாங்குவேஜ். அதான் சொல்ல முடியும். அவங்க தமிழ்நாட்டில் என்டிஏனுடைய ஆட்சின்னு குறிப்பிடுறாங்க. ஐயா மோடியா இருந்தாலும் சரி, ஐயா அமித்ஷாவா இருந்தாலும் சரி. இதுல என்ன இவங்க சூட்சமத்தை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு எங்களுக்கு புரியல. இல்ல சார், அவர் மதுராந்தகத்தில் நடந்த கூட்டத்துல திரு மோடி அவர்கள், பிரதமர் அவர்கள், எங்கேயாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர், அஇஅதிமுக தலைமையில் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லலையே அப்படிங்கறத கருத்தை திரு நாதன் பதிவு பண்ணார். இல்ல, இதை இவங்க அரசியல் படுத்துறதுக்காக இவங்க கருத்துக்களை வைக்கிறாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி வைக்கிறேன், அதுக்கு முடிஞ்சா பதில் சொல்லுங்க. அதாவது பல்வேறு தேர்தல்கள்ல காங்கிரஸ் கட்சி திமுக இணைந்தே போட்டியிடுது, கூட்டணியிலேயே இருக்குது அப்படின்ற காரணத்துக்காக மக்கள் வாக்களிப்பாங்களா? நல்லாட்சி வேணும்னு மக்கள் வாக்களிப்பாங்களா? இது என்ன லாஜிக்? இது நாங்க பல்வேறு தேர்தலில் நாங்க தொடர்ந்து கூட்டணி வச்சிருக்கிறோம். இது ஒரு அடிப்படை காரணமா சார்? நாட்டு மக்கள் இன்னைக்கு சொல்லனா துயரத்தில் இருக்கிறாங்க. விலைவாசி உயர்வு, சொத்து வரியிலிருந்து அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. எத்தனையோ கோடை வந்துச்சு, கோடை காலங்கள்லாம் பணம் கொடுக்கல இந்த அரசு. இப்ப 5000 ரூபாய் கொடுத்துட்டு இதுதான் வெற்றிக்கு அத்தாட்சி, இதுதான் சாட்சின்னு முதலமைச்சர் பெருமை அடிச்சுக்கிறது நியாயமா? இந்த நியாயம் இல்லாத செயலுக்கு காங்கிரஸ் துணை போகலாமா? பிற கட்சிகள் துணை போகலாமா? இதைத்தான் மக்கள்கிட்ட அதிமுகவும் பாஜகவும் கேள்வியா வைக்கிறாங்க. அப்ப மக்கள் என்டிஏ கூட்டணியை ஏத்துக்கிறாங்க. இவங்கள்ட்ட ஐந்து இல்ல சார், சரக்கு இல்ல சார். அதனாலதான் இவங்க என்டிஏக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துற வேலையை தொடர்ந்து பாக்குறாங்க. சீனிவாசன் சார், உங்களுடைய நிறைவு கருத்தாக நீங்கள் சொல்ல வரும்போது, இப்ப இவ்வளவு நேரம் எல்லாரும் பேசுனது நீங்க கேட்டிருப்பீங்க, நிறைவு கருத்தா நீங்க முன் வைக்க வரும்போது சார், அதாவது எதையும் மத்திய அரசிடமிருந்து கேட்டு பெறுவதற்கு எந்த திராணியும் இல்லாத ஒரு பொறுப்பற்ற திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பணும். இதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இலக்கு. என்டிஏ கூட்டணி தமிழகத்திலே தலைமை தாங்குகிற அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளுடைய அத்துணை கட்சிகளுடைய கருத்தும் இதுதான். இவங்க நீட்டு பிரச்சனைக்கு பரப்புரையில சொன்ன அந்த விஷயத்துக்கு என்ன இவங்க முடிவு எடுத்திருக்கிறாங்க? ஏன் சார், மெட்ரோ கூட மதுரை கோவைக்கான மெட்ரோ கூட இவங்க கேட்டு பெறல. இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாடாளுமன்றத்தை சம்பிக்க வைத்து எந்த நிதியும் இவங்க கேட்டு பெறுவதற்கு முடியாத ஒரு அரசு அதிமுகவை வசப்படுறாங்க. அதிமுக ஆட்சி தமிழ்நாட்டில் சொத்து வரி உயர்வதற்கு காரணம்ன்ற கருத்தெல்லாம் இவங்க சொல்றாங்க. அது விஷம பிரச்சாரம். இது ஒரு அரசியல் உள்நோக்கம் கொண்டது. அதிமுக ஆட்சியில எந்த வரி வாய்தாவும் உயர்த்தப்படல சார். மக்கள் சுபிட்சமா இருந்தாங்க. மக்களுக்கு கொரோனா காலத்துல கூட எடப்பாடியாருடைய ஆட்சி, அதிமுக ஆட்சி பல்வேறு நலத்திட்டங்களை மக்களுக்கு கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆட்சி. இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு, போதைப் பொருள் நடமாட்டம் கணக்கிட்டு பார்த்தா கூட்டணி பத்தி பேசி நிறைவு செஞ்சிருங்க சார். அதான் சார், இதெல்லாம் கணக்கிட்டு தான் கூட்டணிக்கான ஒரு நிலைக்கு வர்றாங்க தமிழக மக்கள். அப்ப இந்த இந்தி கூட்டணி, அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணின்னு மக்கள் எடை போட்டு. ஒரு கேள்வி திரு சீனிவாசன், ஒரு கேள்வி. திரு அகமது பேசும்போது என்ன சொன்னார்னா, தேமுதிக வந்ததே ராஜ்யசபா சீட்டு இடம் கொடுக்கல அதிமுக இருந்து, அந்த எண்ணத்தில் தான் இங்க திமுக நோக்கி நகர்ந்துட்டாங்க அப்படிங்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லி நிறைவு செய்யலாம் நீங்க சார். கட்சியினுடைய அதிமுக ஒரு மிகப்பெரிய கட்சி, சிறப்பு பெற்ற ஒரு கட்சி, 50 ஆண்டுகள் பொன்விழாவை நோக்கி நகர்ந்த கட்சி.
இந்த கட்சியில வந்து வருகின்ற, அதாவது நம்பி வர்றவங்களுக்கு, பதவியை தேடி வர்றவங்களுக்கு இங்க வாய்ப்பே இல்ல சார். ஏன்னா இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து நிறைய செய்யணும், தொண்டர்களுக்கு நிறைய செய்யணும், உழைக்கிறவங்களை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த பிராமிஸ் நீங்க பண்ணீங்கல்ல சார், அந்த பிராமிஸ் நீங்க பண்ணீங்கல்ல, அதை நீங்க கொடுத்தீங்க தானே, அந்த நாங்க கொடுக்கறோம்னு சொல்லியிருந்தீங்க தானேன்னு கேட்கிறாரு அவரு. ஆமா, நான் நடைமுறை ராஜ்யசபா சொல்லியிருந்தாங்க. நடைமுறை ராஜ்யசபால இவங்க வேற அணிக்கு போயிட்டாங்கல்ல. அப்ப அது சம்பந்தமான பிரச்சனைக்கு அன்றைக்கே முற்றுப்புள்ளி வச்சாச்சு. அதிமுகவோட இணைந்து செயல்பட்டு திமுக ஆட்சியை வீழ்த்துவதற்கு தான் எல்லாரும் இங்க பயணம் பண்ணிட்டு இருக்கிறாங்களே தவிர பதவியை எதிர்பார்த்து எந்த கூட்டணியும் இங்க இல்ல. இது வந்து மக்களுக்கு நல்ல ஆட்சி வழங்குவதற்கான கூட்டணி தான் என்டிஏ தலைமையிலான தமிழ்நாடு அதிமுக கூட்டணி. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. இவங்க அரசியல் நோக்கத்திற்காக என்னதான் முலாம் பூசினாலும் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல பாஜக வந்து ஐயா எடப்பாடியார் முதலமைச்சர் அப்படின்னு சொன்னாங்களான்னு இவங்க என்ன அரசியல் சதுராட்டம் நடத்தினாலும் அதெல்லாம் முறியடிக்கிற காலம் விரைவில் வருது. இந்த தேர்தலில் அதிமுக தலைமையிலான இந்த கூட்டணி மக்கள் கூட்டணி, தர்மத்தின் கூட்டணி தான் வெற்றி பெறும். இவங்க உரிமை முழக்கம்னு சொல்றதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்கிறத நான் பதிவு செய்யறேன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.